ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் அந்த வீடியோவில் பார்த்தா நம்ம பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் ஆரம்பிச்சு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் கூட நம்ம பல ELSS முதற்கொண்டு நிறைய மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்துருப்போம். ஸோ கடைசியாக அந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்த்தா நிஃப்டி ஆல்ஃபா 50 அப்படிங்கிற ஒரு ரொம்ப புதுவிதமான ஒரு இண்டெக்ஸையும் நம்ம பார்த்தோம். அது கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு இங்கே சைடில் ஐகார்டில் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தா நான் மைக்ரோ கேப் ஃபண்டை பற்றி எங்கேயுமே நான் பேசுனதே கிடையாது. லைக் மைக்ரோ கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, ஏன்னா அது பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இல்லை, மைக்ரோ கேப் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸில், அதாவது ஒரு 500 கோடி ஒரு 1000 கோடிக்கும் ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அந்த கம்பெனியை பற்றி ஏன் வாலண்டியராகவே பேசலை அதை பற்றி அப்படின்னா, அது ரொம்ப அது எப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அது வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, பிகாஸ் அது ஹைலி ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹோல்டிங் ஸ்பேன் ரொம்ப வருஷம் இருக்குது, ரொம்ப வருஷம் அப்படின்னா ஒரு 7 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி நீங்கள், பட் மோர் தென் 7 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் மினிமம் 5 to 7 இயர்ஸ் மேலே உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகும். சரி, நான் இதை பற்றி போட வேண்டாம் எதுக்கு, பிகாஸ் நம்ம இப்போ ஒருவேளை இந்த சேனலில் பார்க்குறவங்கலாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆளுங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு எடுத்த உடனே இவ்வளோ ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பேச போய் அதில் யாரோ 2-3 பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது எதுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் ஏன் அதை பற்றி போடுறேன் அப்படின்னா, பேசிக்காக பார்த்தா இப்போ என்னோடதுலேயே நான் ஒரு 100 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஆல்மோஸ்ட் 70 to 80% மணியை நான் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் நான். ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராபப்ளி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களும் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இது ப்ராபப்ளி அவங்களுக்கும் இதை பார்க்கலாம்ல, அவங்களுக்கு அது தேவைப்படலாம்ல, இல்லை ரொம்ப ரொம்ப லாங் டைம் ஹரைசான் இருக்குது, நான் ஒரு 10 வருஷத்துக்கு நான் காசு எடுக்க போகிறது அப்படின்னு இருக்கவங்க கூட இது போடலாம்ல. ஸோ நம்ம ஜஸ்ட் இதையும் ஒரு வீடியோவே அவங்க போடுவோம், தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆவரேஜாக ஒரு 5 இயர்ஸ் ஸ்பேன்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 30% மேலேயே அவங்க ரிட்டர்ன்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய, பிகாஸ் இந்த சின்ன சின்ன மைக்ரோ கேப் கம்பெனிஸாக ஃபியூச்சரில் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாவோ மிட் லார்ஜ் கேப் கம்பெனிஸோ வளர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி கம்பெனிஸில் அந்த பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸாக பார்த்து நம்ம அதோட இண்டெக்ஸில் வாங்கிட்டு போகிறோம், பிகாஸ் நம்ம இண்டிவிஜுவல் கம்பெனிஸாக போகிறதில்ல, பிகாஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே பேச போகிறதில்ல. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸை பார்க்கும்போது இதோட இண்டெக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது ரொம்பவே சேஃப், அதாவது எடுக்கக்கூடிய ரிஸ்கில் முடிஞ்ச அளவுக்கு சேஃபான ஒரு ஜோனில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பார்த்துக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதோட அந்த மைக்ரோ கேப்போட மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எந்தெந்த ஏஎம்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி வாங்கலாம் என்னங்கிறது ஒரு அண்ட் அவுட் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு அப்படியே பக்கத்தில் லைக் போட்டுட்டு முடிஞ்ச ஒரு 4-5 பேருக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ ஸ்டேட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தா 2 விதமான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்சேஞ்சில் என்னென்னா நம்ம வாங்குறோம்ல ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ எது வாங்கினாலுமே அது வாங்கக்கூடியது ஒரு புரோக்கர் மூலமாக வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செரோதா, இந்த க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி பல புரோக்கரேஜஸ் இருக்காங்க. நம்ம அவங்க மூலமாக தான் நம்ம வாங்குறோம். லைக் 2 பேர் இருப்பாங்க, இப்போ நான் விற்கிறவங்க, இவங்க வாங்குறவங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வாங்குறது விற்கிறது எது மூலம் வாங்குவோம் அப்படின்னா பிரோக்கரேஜ் மூலமாக. அந்த புரோக்கரேஜ் தான் நம்ம சொன்னோம். இந்த புரோக்கரேஜ் தான் நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட, அந்த எக்ஸ்சேஞ்ச் டேரெக்டாக சிபி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட தான் நம்மளோட ஷேர்ஸ் இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அந்த யூனிட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஸோ இவங்க ஜஸ்ட் வாங்கி கொடுக்குற ஒரு புரோக்கர் மட்டும்தான். ஸோ இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் 2 விதமான எக்ஸ்சேஞ்ச், மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று NSE, இன்னொன்று BSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதில் தான் கம்பெனிஸ் எல்லாமே, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் இதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் NSEல பார்த்தா கிட்டத்தட்ட 2000 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் TCS கம்பெனி வருது, அவங்க லிஸ்ட் ஆகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா வெறும் NSEல தான் ஆகணும் இல்லை BSEல தான் ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் கிடையாது. 2க்கு பேர் நீங்கள் NSE BSE 2த்துலையுமே கூட நீங்கள் லிஸ்ட் ஆகிக்கலாம். பட் பழைய கம்பெனிஸ் இல்லை வர சின்ன கம்பெனிஸ், அவங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மி, லைக் ஒரு 50 லட்சம், 1 கோடி, 5 கோடி, அந்த மாதிரி ரொம்ப சின்ன மார்க்கெட் கேப்போட சில கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க எய்தர் NSE இல்லை BSE ஏதோ ஒன்றுல மட்டும் லிஸ்ட் ஆகிப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் பாம்பே BSEல மட்டும் கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸும், NSEல 2000 கம்பெனிஸும், இப்படி கிட்டத்தட்ட 6000 7000 கம்பெனிஸ் இந்தியாவில் லிஸ்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 5,000 to 6,000 கம்பெனிஸ் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிஸில் செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
டாப் 100 கம்பெனிஸ் இருக்குல்ல, அதை லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே இவங்களோட சொத்து மதிப்பு இருக்கும். இப்போ மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 101, அதாவது 101லேருந்து 250 இந்த ரேஞ்ச் வந்து அவங்க மிட் கேப் கம்பெனிஸ்ன்றாங்க. இதோட மார்க்கெட் கேப் சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா தோராயமாக 5,000லேருந்து நமக்கு ஒரு 20,000 இந்த ரேஞ்ச் கேப்ல இருக்கும். இப்போ ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னும்போது அது அவங்க 250லேருந்து 500 இந்த, அதாவது 250 இருக்கும் சொன்னாங்க. ஸோ 251லேருந்து 500 இந்த 250 கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இப்படி இருக்கும் வந்து செபி வந்து நமக்கு சொல்லிடுறாங்க. இதோட வந்து 5,000 கோடி கீழே அப்படிங்கிற மாதிரியும் செபி சொல்லிடுறாங்க. பட் இப்போ நமக்கு மைக்ரோ கேப் இதுக்கும் கீழே இருக்க மைக்ரோ கேப், பென்னி கேப், அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து சரியா எவ்வளோ மார்க்கெட் கேப் இவங்க இருக்குது, அதாவது இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செபி வந்து தெளிவாக ஒரு இது கொடுக்கல, அவங்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைக்ரோ கேப்பை பொறுத்த இருக்கும் இந்த 500 கம்பெனி இருக்கும் நம்ம பார்த்துறோம். நிஃப்டி 500 அந்த 100 அப்புறம் 150 250 இந்த மாதிரி கம்பெனிஸை லார்ஜ் மிட் ஸ்மால் பார்த்துறோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து மைக்ரோ கேப் அப்படின்றாங்க. அதாவது 501லேருந்து 750 இந்த 250 கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனிஸ் வந்து அவங்க மைக்ரோ கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி செபி வந்து நமக்கு சொல்றாங்க. பட் இதுலயும் இதோட மார்க்கெட் கேப், இதோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லல. ஸோ நம்ம தோராயமா வந்து இது 5,000 கோடிக்கு உள்ளதான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 750 கம்பெனி 750க்கு மேலே போகக்கூடியதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோ கேப்னு சொல்லுவாங்க. இன்னுமே ரொம்ப சின்ன சின்னதாக போகிறது பென்னி கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எதில் அப்படின்னு பார்த்தா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 250 கம்பெனி. இந்த 250 கம்பெனி வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கம்பெனிஸாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அந்த 250 கம்பெனி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த கம்பெனி இதெல்லாம் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அது பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லாத கேள்விப்படாத கம்பெனிஸ் இருக்கும். இதே டாப் 100 கம்பெனிஸ் இல்லை அந்த மிட் கேப்லாம் சொல்ல வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக தெரியும்ப்பா, நான் இந்த கம்பெனி வாங்குவேன், இப்போ ஹெச்எல் வாங்குவேன், ஐடிசியில் இது வாங்குறேன், இல்லை இப்போ டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதோட எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லைனாலும் என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கும். பட் இந்த மைக்ரோ கேப்பில் அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அளவுக்கு கம்பெனிஸ் தெரியாதா இருக்கும், ஏதோ 1-2 தெரியிற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான ஒரு கேமு. உங்களால் எந்த பணத்தை லூஸ் பண்ண முடியுதோ, இந்த பணம் வந்து ரொம்ப லைக் ஒரு 100 ரூபா இருக்குது, ஒரு 5 ரூபா எனக்கு போனால் பிரச்சனை இல்லைப்பா, மீதி 95 நான் சேஃபான ஒரு அசெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த 5 ரூபீஸ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா கொண்டு போய் நீங்கள் அந்த மைக்ரோ கேப்பில் லாங் டேர்முக்கு நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இது கொடுக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் நான் ரொம்ப சின்ன வயசில் தான் இருக்கேன், என்னோட 20ஸ்ல தான் இருக்கேன், லைக் 25 20 இந்த 30s அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் உங்களோட டைம் ஸ்பேன் இருக்குல்ல, அந்த காம்பவுண்டிங்கோட ரேட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 வருஷம் உங்களால் வந்து ஒவ்வொரு கம்பெனியோ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு 50-55 வயசுக்கு மேலே இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த ரிஸ்கி அசெட்டை போடணுமா அப்படின்னா அது தேவைப்படாது. நீங்கள் வந்து நம்ம இந்த லார்ஜ் கேப் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளெக்ஸி கேப் பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்டாக பார்த்தா அந்த நிஃப்டி ஆல்ஃபா 50 கூட ரொம்ப நல்ல இண்டெக்ஸாக இருக்குது, நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மைக்ரோ கேப் ரொம்ப ஹைலி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ரொம்ப சின்ன வயசு ஆளுங்க மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு உங்களுக்கு ஒரு பிளானாக இருக்கும். சரி, ஃபர்தராக வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன். லைக் மைக்ரோ கேப் எப்படி வாங்கலாம் என்ன அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்க்ரீனை பார்க்கும்போது வந்து நீங்கள் இங்கே வந்து கூகுளில் ஜஸ்ட் நீங்கள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்னே போட்டுக்கோங்க. நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் போடுவோம், அதில் என்னென்ன இண்டெக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டும். ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸஸில் இதுப்பாங்க இந்த பேஜில் உள்ளே போனீங்கன்னா இங்கே இண்டெக்ஸஸ் இருக்கும். இதில் என்னென்ன மாதிரி இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறது வந்து ப்ராட் இண்டெக்ஸ். இதில் தான் வந்து நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 100 இது மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி மைக்ரோ கேப் இங்கே இருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 கம்பெனிஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்பொழுது வந்து நமக்கு நிஃப்டி 250 பற்றி என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இவங்க இப்போது இந்த இண்டெக்ஸில் 250 அதாவது நிஃப்டி 500 கம்பெனிஸ் இருக்கலாம் அந்த இண்டெக்ஸ், அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 250 கம்பெனிஸ் வந்து நம்ம மைக்ரோ கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் போகும்போது இதோட ஃபேக்ட் ஷீட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன இண்டெக்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். பட் நீங்கள் இந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டியூவெண்ட்டில் போகாமல் நான் உங்களுக்கு க்ரோவில் உங்களுக்கு போய் காட்டுறேன். அப்புறம் அதோட மெத்தடாலஜி நிஃப்டி 250 என்னென்ன ஏது அதை பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 250 கம்பெனிஸில் வந்து எந்தெந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. லைக் கேபிட்டல் குட்ஸ் வந்து 14.6% அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. லைக் நம்ம 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா 14.67 பைசே வந்து இதுக்கு போயிடும் ரூபாய் எவ்வளோ. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு இவ்வளோ, கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறதே ரொம்ப லீஸ்ட்டாக பார்த்தா வந்து இப்போ இங்கே பாங்க டைவர்சிஃபைல இங்கே உள்ளே போனோன்னா வந்து ரொம்ப சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான இது கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூம் இன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். சரி, ஓகே. ஸோ பாயிண்ட் என்ன, இப்போ நம்ம இந்த ஃபேக்ட் ஷீட்ஸை பார்க்கும்பொழுது ஃபேக்ட் ஷீட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா கடந்த ஒரு வருஷத்தில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 86% வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 86 ரூபா ஒரே வருஷத்தில் வரும் அப்படிங்கிறதுலாம்
அன்இமேஜினபிள். பிகாஸ் ஒரு எஃப்டி ஆர்டியில் நம்ம போகிறோம், ஒரு சேஃபான அசெட்டில் போகிறோம், ஒரு கோல்டில் போகிறோம், எதுவாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு 7லேருந்து 8% 10% கொடுக்கலாம் அதிகபட்சம். பட் இது 86%ங்கிறது இந்த நிலைமைக்கு வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரதுக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பட் நமக்கு அது ஒரே வருஷத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் இது. ஸோ ஆன 5 இயர்ஸ்க்கு மேலாம் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 30% மேலே இது வந்து நமக்கு காம்பவுண்ட் ஆகி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது என்னென்ன மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் அது கான்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத முன்னாடி அங்கே வெளியே காட்டுறாங்க. அப்புறம் இதில் என்னென்ன கம்பெனிஸ்க்கு வந்து எது மேஜர் போர்ஷன்ஸ் அப்படி இதெல்லாம் இந்த ஃபேக்ட் ஷீட்ஸை விட உங்களுக்கு வந்து இன்னொரு பெட்டராக வந்து உங்களுக்கு நான் இப்போ க்ரோவில் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து நம்ம உங்களுக்கு இந்த டிக்கெட் டேப்பில் பார்த்தா வந்து உங்களுக்கு இப்போ 5 இயர்ஸில் பார்த்தா இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 இயரில் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் தான் பார்க்கும்போது 36% மேலே போகுது. ஸோ 5 இயர்ஸ் மேலே நல்ல காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக பார்த்தா இது எது ஹையஸ்ட் கெய்னர், லோ கெய்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லூசர் அந்த மாதிரியும் காட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னும் வந்து க்ரோவில் போகும்போது இப்போ மோதிலால் ஆஸ்வால் மட்டும் தான் வந்து நமக்கு ஒரே ஒரு ஏஎம்சி இவங்க நமக்கு வந்து இது கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் இந்த என்எஸ்சியில் நம்ம போய் பார்த்தோம்ல, என்எஸ்சியில் பார்க்கும்போது உங்களோட லாஸ்ட் கீழே காலம்லேயே காட்டுவாங்க பாருங்க, எந்த ஏஎம்சி வந்து உங்களுக்கு இந்த இண்டெக்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா நமக்கு மோதிலால் ஆஸ்வால் மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இன்கேஸ் மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும், இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இந்த மோதிலால் ஆஸ்வால் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ க்ரோவில் போகிறோம், க்ரோ தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் உங்ககிட்ட இருக்கும், ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் எதுவுமே இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். லைக் நம்ம ஜெரோதா, ஸ்டாக்கு, அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தோட இதுவும் கொடுத்துருவோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ இந்த மோதிலால் ஆஸ்வால் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தா அதுவுமே வந்து பார்த்தா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தா வந்து போன வருஷம் ஜூலை மாதம் தான், உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் கூட முடியல இந்த இண்டெக்ஸ் வந்து இவங்க மோதிலால் ஆஸ்வால் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தா மினிமம் வந்து நீங்கள் 500 ரூபாயிலேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இதில் நம்ம சொன்ன மாதிரி 250 கம்பெனி இருக்கும். ஸோ அந்த 250 கம்பெனி வந்து என்னென்ன கம்பெனிஸ், ரிலையன்ஸ் பவர் இருக்கும், அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜெய், இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இதில் எத்தனை கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். நமக்கு ரொம்ப பரிச்சயமான கம்பெனிஸ் பார்த்தா இந்த சவுத் இந்தியா பேங்க், நம்ம பேங்க்ல ரொம்ப சின்ன பேங்க், அப்புறம் இந்த கர்நாடகா பேங்க் இதுவும் கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் மற்றபடி வேறு பார்த்தா எல்லாமே கொஞ்சம் ரேரான கம்பெனிஸ் தான், அவ்வளோவா தெரியாது. இப்போ அரவிந்த் லிமிடெட் இது கூட லைக் நான் ஆல்மோஸ்ட் இதில் நிறைய கம்பெனிஸில் வந்து நான் லைக் ரிசர்ச் பண்ணும்போது நான் இதில் பார்த்துருந்துருக்கேன். பட் பெருசாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஐடியா இல்லாதவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஐடியா இல்லாதவங்களுக்கு வந்து இந்த கம்பெனிஸ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஐடியா இருக்குமா அப்படிங்கிறது டவுட். பிகாஸ் இது பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாது, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. சென் டெக்னாலஜிஸ், கோ, இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுதுல்ல, ரெயின் இண்டஸ்ட்ரீஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயம் இல்லாத 250 கம்பெனிஸ். ஸோ இந்த டிஷ் டிவி வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ என்னன்னா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்க, அது டிஃப்ரெண்ட். அது பண்ணும்பொழுது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நான் கொடுக்கக்கூடிய காசில் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் 100 ரூபா கொடுக்குறேன் பார்ப்பேன், இந்த டிஷ் டிவியில் பர்டிகுலர் டிஷ் டிவியில் 0.41 rupees வந்து போகுது. ஸோ மீதி இருக்க காசு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சு காசுப்படுறவங்க வந்து இங்கே போகலாம். இப்போ அதை தாண்டி வந்து பார்த்தா நமக்கு ரொம்ப பெருசாக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த கம்பெனிஸும் வந்து இல்லை. ஸோ இப்படி 250 கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இது எவ்வளோ அவங்க கையில் பணமாக வச்சிருக்காங்க, எவ்வளோ கேஷாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த செக்டார்ஸ் அலோகேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த கம்பெனி வந்து இவங்க 0.45 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து வைக்கிறாங்க. அண்ட் எக்ஸிட்லோட வந்து நீங்கள் வாங்கி வச்ச அந்த மியூச்சுவல் ஃபண்ட் 15 நாளுக்குள்ளேயே வித்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 1% வந்து எக்ஸிட் லோட் போடுறாங்க. ஆப்வியஸாக வாங்குறவங்க யாரும் 15 நாளே விற்க போகிறது, பிகாஸ் நம்ம 5 to 7 வருஷம் அதுக்கு மேலே இருக்கிறத பற்றி பேசணும். ஸோ நம்ம எக்ஸிட் லோட் பெரிய அளவுக்கு நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாது. பட் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போதைக்கு இந்த குவார்ட்டருக்கு வந்து அவங்க 0.5 வச்சிருக்காங்க, 0.45 வச்சிருக்காங்க. எல்லா குவார்ட்டரும் இதே மாதிரி வச்சிருப்பாங்க சொல்லி ஒவ்வொரு குவார்ட்டர் வந்து அவங்க மாற்றலாம், இல்லை இதே 0.45 கூட அவங்க ஹேண்டில் பண்ணலாம். இது எப்போ அவங்களோட அதிகமாக இந்த இப்போ இந்த பார்த்தீங்கன்னாலே வந்து இப்போ இதில் எவ்வளோ காசு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இது இருக்கும் மக்கள் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், ஃபண்ட் சைஸ் வந்து இது வந்து 815 கோடி. இப்போ இந்த பணம் அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைச்சிருவாங்க. பிகாஸ் 815 crore 815 கோடியில் இப்போ 1/2% அப்படிங்கிறது எவ்வளோ வரும். ஸோ அந்த கோடி தான் அவங்களுக்கு வந்து கமிஷனாக போகும். ஸோ இது ஏற வந்து அவங்க ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைச்சிருவாங்க. ஸோ அண்ட் மோரோவர் நமக்கு வந்து வேறு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்குது, இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வேணா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இது கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு மைக்ரோ கேப்பை பற்றி A to Z ஓரளவுக்கு ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஒரு கிளாரிட்டியும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஆப்வியஸாக இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று வந்துச்சுனாலே இதை பற்றி டாக்ஸேஷனும் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ இப்போ இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்கும்போது உங்களுக்கு தேவைப்படும். டாக்ஸேஷனை பொறுத்தவரை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் 2 பிரிச்சிருக்காங்க, ஒன்று லாங் டேர்ம், இன்னொன்று ஷார்ட் டேர்ம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ எதுவும் இருந்தாலுமே அது நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்க அப்படின்னா அதை லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. 1 வருஷத்துக்குள்ள அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தில் 15% நீங்கள் டேக்ஸாக கட்டிடணும். லாங் டேர்முக்கு
டேர்முக்கு வந்து 10% டேக்ஸாக கட்டணும். அதுலேயும் ஒரு சலுகை லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய லாபம் 1 லட்ச ரூபா அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸே கட்டணும். 1 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் உங்களுக்கு சலுகை. 1 லேக்கை தாண்டுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 லட்சம் உங்களுக்கு வந்து டேக்ஸ் அப்படின்னா அந்த 1 லட்சம் தள்ளு போய் அந்த 50,000க்கு மட்டும் நீங்கள் 10%, அதாவது கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் அது வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் டாக்ஸேஷன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ ஸ்டாக்ஸ் வாங்குறது இது வந்தாலும் இதான் உங்களுக்கு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கிளியர் பிக்சராக உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். இந்த ஹோல் வீடியோலேயே நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1. 2 வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆள் தான் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்ல ரிவார்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப சேஃப் பிளேயர், நான் ரொம்ப ரிஸ்க்லாம் வேணாம், எனக்கு ஒரு 10 to 15% போதும், இந்த ரேஞ்ச்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப் இல்லை மிட் கேப் இந்த ரேஞ்ச்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் மைக்ரோ லெவலில் கூட நீங்கள் வர வேண்டாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு நெருங்கி கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப பெட்டர். அவங்களாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேரும் பண்ணி விடலாம். ஸோ தட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு, நம்ம சேனலும் க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ மறுபடியும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து உங்களோட மீட் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட மறுபடியும் வரேன். ஸோ டில் தென் டேக் கேர், ஹேவ் a nice day. Crack World.